ஆனால் இந்த விருது விழா செஞ்சு முடிக்கிறதுக்கு இதில் ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. விருது விழாட வரலாறை சொல்றதுக்கு முன்னால டேலண்ட் அகாடமியோட வரலாறு ஒரு ஆழமான கதை. இது திடீர்னு முன்னாடியே சின்ன ஒரு குட்டி கதையாக சொல்லியிருந்தாரு எனது நண்பர். அதாவது இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க இப்போ 4 பேர் இருந்தோம் நண்பர்கள். அதாவது நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கிற நேரம் அதில் இன்னொருத்தர் மட்டும் மிஸ் ஆகிருக்கிறாரு. 2 பேர் என் கூட இருக்கிறாங்க. இப்போ முதலாவது இந்துஜன், அதுக்கடுத்து அகிலேஷ். இவங்க 2 பேரும் அடுத்து நான், அடுத்து இன்னொருத்தர் இருந்தார் பிரசாந்த். நான் ஆனால் அந்த 4 பேர் இருந்து ஆரம்பிச்சது இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீல்டில் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த டேலண்ட் அகாடமியை நாங்கள் ஆரம்பித்து இது ஆரம்பத்தில் டேலண்ட் அகாடமி அப்படிங்கிற ஒரு நேமில், அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கல. இதை நான் உருவாக்கி இருந்தது ஏண்ட பேரோட டேலண்ட்டையும் சேர்த்து தான், யாஸ் டேலண்ட். பட் இது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கக்கூடாது, இதை நான் கொண்டு போகணும் அடுத்த லெவலுக்கு அப்படிங்கிறது சம்மந்தமா ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. அதில் தான் என்ன செஞ்சேன் சொன்ன டேலண்ட் அகாடமி அப்படியே சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா இது டேலண்ட் அகாடமியை ஆரம்பித்தது நானாக இருந்தாலும் இது எனக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் இனி டேலண்ட் அகாடமியோட ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய, வருட இறுதியில் நடக்கக்கூடிய விருது விழாவில் கலந்துக்கூடிய கலைஞர்களும் வெளியில எங்க சரி, அது இல்லாம இந்த சைட்ல சரி, வெளியில சரி, எல்லா சைட்லையும் கலை இலக்கிய துறையில செயற்படக்கூடிய எல்லா கலைஞர்களுக்குமான ஒரு களம் தான் டேலண்ட் அகாடமி. என் நோக்கமும் அதுதான். ஏன்னா என் பேர் போகணும் அப்படிங்கிறதுல என் நோக்கம். இவ்வளோ காலம் சம்டைம் வெளியிலலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் டேலண்ட் அகாடமியை பற்றி. பட் அது யாருக்கு யார் செய்கிறா அப்படிங்கிறது தெரியாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு பேருங்கிறது முக்கியம் கிடையாது. இதனுடைய கன்செப்ட், இதனுடைய தொனிப்பொருள் இது வெளியில் போகணும். ஆரம்பத்தில் இதுக்கு நான் ஒரு டெக்லைன் ஒன்று வச்சு, கலையால் வளர்வோம், கலையால் உயர்வோம் அப்படின்னு. ஆனால் அது எனக்கு ஒரு இல்லை, இதை கொஞ்சம் வேற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இதுக்கு தான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், உங்கள் திறமை உங்கள் அடையாளம், யுவர் டேலண்ட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, ஒபே தட்சதாவ ஒபே அனன்யதாவிய அப்படிங்கிற ஒரு டெக்லைனில் தான் இதை ஆரம்பிச்சது. ஆனால் இதை ஆரம்பித்து ஒரு காலம் வர்ற நேரம் இப்படி தானே ஆரம்ப கலைஞர்களை யாருமே கரெக்ட் மாட்டாங்க, அப்படி தானே. பட் நான் இன்னைக்கும் ஆரம்ப கலைஞர் தான். ஓகே, கலைத்துறையில் சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், ஆனால் அவுட்புட்கள் கொடுத்துருக்கலாம். பட் பெரிய அளவு செய்ய முடியலை. ஆனால் 2023 ஒரு 20 வயசு இளைஞர் என்கிட்ட அண்ணா நான் ஒரு படம் எடுக்கணும், அதுவும் முழு நீள திரைப்படம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த படம் முழுமையாக எடுப்படலை. ஆனால் அதுக்கு இறங்கி என்கிட்ட இருக்க அவ்வளோ வளத்தையும் அவ்வளோ கலைஞர்களையும் அந்த இடத்துக்கு சேர்த்து கொடுத்தேன் நான். ஆனால் அந்த படத்தில் கதை எழுதினவரும் சரி, அதோடைய இயக்குனரும் சரி, அந்த படத்தை கைவிட்டுற நேரம் நான் எப்படி அந்த கதையை எடுத்து பண்ண முடியும்? முடியாது தானே. அப்போ அவர் அதை கைவிட்டுட்டாரு. கைவிட்டோன்னே ஃபுல்லாக மனசுடைஞ்சி கலை இலக்கியம் அதில் எதுவுமே பண்ணலை, ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டேன். ஐ மீன் மடமுடைத்து ஒரு இதோட இருக்குது. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னால், ஐ மீன் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் நான் எழுதின ஒரு கவிதை ஒன்று இருக்குது கலையை பற்றி. அதில் ஒரே ஒரு வரியை சொல்கிறேன். கனவுகளை துடைத்த வண்ணம் ஊர்வலம் போகின்றான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு குறிக்கோள்னு இருக்குது. நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. ஆனா இது அப்படியே மறந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்,
சில பேர் வந்து பொருளாதாரம் இதுல சிக்கல், கலைத்துறையை விட்டு போறோம். நாங்க ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு துறையை விட்டு நாங்க போறோம். இது ஏன், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த விருது விழா செய்யறதுக்கான மெயின் நோக்கம், முக்கிய காரணம், வளர்ந்து வர கலைஞர்களை ஊக்குவிக்கணும், புதிய கலைஞர்களை தோற்றுவிக்கணும். இத பார்த்துக்கிட்டு வெளியில நிறைய பேர் இருப்பாங்க. ஐ மீன், இந்த ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டாலும் சரி, மலையத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதிகமான கலைஞர்கள் இருக்கலாம். ஆனா எனக்கு இத நுவரையில, நம்ம மாவட்டத்துல, என் சொந்த ஊர்ல கூட இதை நான் பண்ணல. நான் பண்றேன் நுவரெலி மாவட்டம். அதுலயும் நுவரெலியில இதுக்கு முன்னாடி யாரும் ஒரு விருது விழாவும் செஞ்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். நான் நுவரெலி மாவட்டத்தில் நடந்திருக்குது, பட் நுவரெலியில யாருமே செய்யலை. அப்படி எதுவும் இருந்தால் அப்படி சொல்லுங்க, ஓகே? ஆனால் என்ன ஒரு ஆசை இங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் இது கட்டாயம் போகும். ஆனால் அதுக்கான இடமா இது இருக்குமான்னு தெரியல. හැම අවුරුද්දම මම සම්මාන වැඩක් කරන්න ඉන්නවා කලාකරුවෝ 100 කියලා තෝරලා. හැබැයි ලබන අවුරුද්ද මේ තැන මට ලැබෙයිද කියලා කියන්න බෑ. අනිත් එක මෙතන මම චොයිස් කරේ. මෙතන තියෙන ලොකු සම්පතක් මේක. ඔක්කොම දෙනවා. ස්ටේජ් එක තියෙනවා, ස්ක්‍රීන් එක තියෙනවා, සවුන්ඩ්ස් එක තියෙනවා. මෙතන ලැප් එක ගන්නලා ඔක්කොම කරගන්නත් පුළුවන්. ඔඩිටෝරියම් ලෙවල් එකේ චෑර්ස් තියෙනවා. උන්න රෙඩ් කාපට් එකකුත් තියෙනවා. සියලු පාසුකම් තියෙනවා. මේක පෝසත් කමට නෙවෙයි කරන්නේ. හැබැයි මේක සම්මානයකට හොඳ තැනක්. සුදුසු තැනක්. ලබන අවුරුද්දේ මම මෙතන කරද්දී නැත්තම් වෙන තැනද කරන්න වෙන්නේ කියලා මම දන්නේ. එතකොට මේ සම්මාන මම පටන් ගනිද්දී මට නෙගටිව්ස් ටිකක් ආවා. මූගේ ළඟට ගිහිල්ලා ඇයි මම සම්මාන ගන්නෙ. ඊට පස්සේ මට එපා. ඔබ කවුද? ඔබ මොනා කරලා තින්නේ කලාවට කියලා. කලාව කියන්නේ ලොකු දෙයක්. කලාවට මම ආදරේ. පොඩි කාලේ ඉඳලා කතා කරගෙන ඉන්නේ කලාව, දක්ෂතාව. එතකොට මම කියපු වචන මගේ ටැග්ලයින් එකයි ඔබේ දක්ෂතාවය, ඔබේ අනන්‍යතාවය තමයි ටැග්ලයින් එක. ඒ පරමාර්ථ අරහා තමයි යන්නේ. එක පැත්ත මම අයිතිවාසික අපේ අයිතිය වෙනුවෙන් සටන් කරනවා. හැබැයි ඒක වෙනපත්තක්. කලාව කියන්නේ වෙනපත්තක්. ඉතුරු ටික මම ටැමිල් වලින් කතා කරලා ඉවර කරන්න. මේක මගේ எமோஷனலி சிங்களத்தில் நான் பேசினேன். சில பேருக்கு விளங்கியிருக்கும், சில பேருக்கு விளங்கியிருக்காது. ஏன்னா 2023ஆம் ஆண்டு அந்த படத்தை கைவிட்ட நேரம் ஃபுல்லாக உடஞ்சி திரும்ப கலை இலக்கிய துறையில் ஏதாச்சும் ஒன்று செய்யணும். என் கவிதைகள் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய கவிதைகள் வந்து அடுப்புலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுப்பத்தை வைக்க எடுத்து பற்ற வச்சு போட்டிருப்பாங்க வெளியில், வீட்டுக்கு வெளியே, அம்மா அக்கா அப்படின்னு ஆயசிச்ச கவிதைகள் வந்து இல்லாமல் போயிருக்குது. பட் அந்த எழுதுனது நான், அந்த கவிதைகள் இன்னமும் என் மனசுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய கலை படைப்பை திருடலாம், ஆனால் உன் கலையை யாராலும் திருட முடியாது. ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு விதமான அடையாளம் உருவாகும். அதுக்கு ஒவ்வொரு கலைஞரும் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பு அந்த கலைஞனுக்கான பெரிய ஒரு அடையாளமாகவும் ஒரு அங்கீகாரமாகவும் மாறும். நீங்கள் ஒரு கலை படைப்பை செய்வதற்கு உங்களிடம் பணம் இல்லை அல்லது அதற்கான வளம் இல்லை என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்று கலைஞர்களாக வந்திருக்கக்கூடிய அதிகமானோர் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும் விடயம், ஒருவரிடம் என்னிடம் பணம் இல்லை, இன்னொருவரிடம் என்னிடம் கேமரா இல்லை, இன்னொருவரிடம்
எனக்கு எல்லாம் டைரக்ட் பண்ண முடியும், ஆனால் என்கிட்ட கதை இல்லை. எனக்கு பாட்டு அது இது செஞ்சு ஏதாச்சும் ரிலீஸ் பண்ண ஆசை, ஆனால் அதை பாட்டு எழுதுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் கலைங்கிறது சின்னது கிடையாது. இது எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய கலைஞர்களை ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டுறதுங்கிறது என்ன பண்ணலாம்னு யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு தான் இந்த விருது விழா. இதை நான் அனௌன்ஸ் பண்ற நேரம், இதை நான் வெளியில போடுற நேரம் எனக்கு அதிகமான கலைஞர்கள் தெரிஞ்சிருக்கல. ஆனா கலைஞர்கள் ஒரு நாளும் அப்ளை பண்ணக்கூடாது, காசு கொடுத்து அவார்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்செப்ட்ல நான் உறுதியாகவே இருந்தேன். ஆனா இந்த விருது விழா செய்யற நேரம் தான் எனக்கு விளங்கிச்சு, அந்த அப்ளை பண்றதுனா என்ன, தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஏன்னா ஒரு சிலர் நான் வந்து எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறேன், அப்ளிகேஷனை போடுங்க. ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, நாங்கள் அப்ளை பண்ணி வர்றது நமக்கு செட் ஆகாது, சரி வராது அப்படின்னு. ஆனால் இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நான் சேர்த்து வைக்கிறதுக்கான தரவுகளுக்கான ஒரு கோவை தான். அப்போ இந்த விருது வாங்கின, அது இல்லாமல் இந்த விருது விழாவுக்கு வந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டேலண்ட் அகாடமி அப்படிங்கிறது இப்படியே முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் கிடையாது, காலகாலமாக போகக்கூடிய ஒரு விஷயம். அதில் ஒரு முக்கியமான ஒரு சாதனையாக இதை நான் பார்க்குறேன். அது இல்லாமல் இதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக நான் பிளான் பண்ண ஒரு விஷயம். அதிகமான விடயங்களை தனியாக தான் செஞ்சு முடித்தேன் நேற்று வரைக்கும். பேக்ரவுண்ட்லேருந்து எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய பேர் ஆதரவு தந்தாங்க. ஆனால் நேரடியாக களத்தில் இருந்து தனியாக நின்று அவ்வளோத்தையும் முடித்தேன். நேற்று வந்தாங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு, இன்னைக்கு இந்த விருதுலாவை நடத்துறதுக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தாங்க. ஆனால் அடுத்த விருது விழாவில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞரும், ஏன்னா இந்த ஒரு ஐடி ஆர்கனைசிங் டீம் தனிப்பட்ட முறையில் போடலை, ஓகே, இது எனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொன்னால் நான் என் பேரை போட்டிருப்பேன். நிறைய பேர் கேட்டாங்க பேரெல்லாம் போடுவோமே, எனது ஒரு நண்பரும் கேட்டாங்க பேரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பேரை போட விரும்பலை, ஏன்னா இது வந்து நம்மளோட ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தில் கிடையாது. அடுத்த வருஷம் எல்லாரும் இந்த விருது விழாவை சேர்ந்து செய்வோமா? ஓகே. ஆனால் இதில் ஏன்னா இந்த வருஷம் விருதை வாங்கிட்டோம், ஐ மீன் இது வந்து அடுத்த வருஷம்னு சொல்கிறது வந்து ஏண்ட உலகத்தில் இதை நான் செய்யணும்னு நினச்சது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. ஆனால் இந்த நாட்டில் நடந்த அனர்த்தம் எத்தனையோ உயிர்களை காவு கொண்டுச்சு. அந்த டைமில் சூட்டா எனக்கு அந்த விருது விழாவை செய்யறதுக்கு மனசு இல்லை. அதுக்காக சேர்த்து வச்சிருந்தேன் ஒரு காசு, அதையும் செலவழிச்சிட்டேன். அதை ஒரு உலகிக்கேன் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஓகே. ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க என் டீமில், அதுலேயும் அக்கா உதவி செஞ்சாங்க. குரூப்பில் நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், அது எனக்கு ஹால் பிரச்சனை சம்மந்தமாக. அப்போ தான் எனக்கு கண்டெக்ட் பண்ணாங்க, நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரிய அளவு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இதுக்கான மொத்த செலவு நான் போட்டிருந்தது 6,19,000 ரூபா. ஆனால் இதுக்கு எனக்கு டோட்டல் போயிருக்குது 7 லட்சத்தை தாண்டி இருக்குது. அதில் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்ச சுபாஷ், அவர் தான் அதை ஸ்பான்சர் பண்ணார். அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கேமரா எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே காசு வாங்கலை என்கிட்ட, இதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு சிறிய தொகைகள் போட்டவங்க இருக்கிறாங்க, பணம் அது இதெல்லாம். பட் அவங்க எல்லாத்தோடையும் நான் நினைவு கூறணும். பட் அது பெரிய ஒரு லிஸ்ட், சின்ன தொகையில் உதவி செஞ்சது. ஆனால் இது வந்து ஒரு பணத்துக்கான ஒரு தேவையான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இது வந்து டேலண்ட் அகாடமி அப்படின்னோன்னா இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது சம்மந்தமாக நான் கலைச்சிருந்தேன்.
சாரோட. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் திஸ் இஸ் அ நாட் அ பிஸ்னஸ் ஆல் ஆர்டிஸ்ட் ஆல் ஆர்ட். இது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது. மிக பிஸ்னஸ் கக்னை மிக கலாவாக். இது ஒரு கலை. என்னோட நோக்கம் இதில் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நாளும் இல்லை. இதுக்கு நான் செலவழிக்கணும்னு தான் இருக்கேன். ஏன்னா இதே கன்செப்டில் தான் இதை நான் கொண்டு போகணும். மேக ಲಾಭ ಲಭನ ಆಯತನ ನೆವೆ மேகிட்ட மாமா அதையும் கீதங்கரன்னு நினைக்கிறதவை இதாங்க. அப்போ அதனால் இது ஒரு ரெஜிஸ்டராக நான் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சார் இருக்கார், எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எடுத்து போக மாட்டேன் ரெஜிஸ்டர் டேலண்ட் அகாடமிக்கு என்ன காம ரெஜிஸ்டர் வராமல் டேலண்ட் அகாடமி ரெஜிஸ்டர் பண்ணிடல. ரெஜிஸ்டர் பண்ணாமல் தான் இவ்வளோ பெரிய ஒரு வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ரெஜிஸ்டர் பண்ணின்னு. நான் ரெஜிஸ்டர் பண்ணலை. இது ஒரு உண்மை. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எனக்கு சார் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி தொடர்ந்து கலை இலக்கியம் சார்ந்து பயணிப்போம். அதோட இந்த ஹால் நான் 19ஆம் தேதி இந்த இடத்துக்கு லெட்டர் கொடுத்தேன். 21ஆம் தேதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் அதுக்கு சொல்லி முடிச்சு. ஒரு கட்டத்தில் கலங்கி போயிட்டேன். ஏன்னா அந்த நேரம் நான் கொழும்புல நம்முடைய உரிமைகள் சார்ந்து நான் செயற்படுறேன். அதாவது மக்களுடைய உரிமைகள் சார்ந்து செயற்படுறேன். அந்த ஒரு விடயத்துக்காக நான் கொழும்புல. அந்த நேரம் என்னோட மார்க்ஸ் பிரபாகர் தோழர் இருந்தார் கொழும்புல. பட் எனக்கு வந்துகிற கிடைக்கல. நான் வந்துக கிடச்சி வியாழக்கிழமை நைட் வெள்ளிக்கிழமை இங்கே வாரத்துக்குள்ள மேடம் இருக்கலை. நான் என்ன செஞ்சேன் அப்படி சொன்னால் திங்கக்கிழமை தான் வந்தேன். திங்கக்கிழமை வந்து காலையில் வந்து பேசுகிறேன். ஹால் கிடைக்காதுன்ட்டாங்க. கலங்கிட்டேன். ஏன் எல்லாத்துக்கும் சொல்லணும். சொல்லி முடிஞ்சு டேட்டை மாற்ற இயலாது. ஏன்னா அந்த 2023 அந்த படத்தை அந்த போய் கைவிட்ட நேரம் என்னால் எப்படி திரும்ப செய்ய முடியாதோ, இவன் சொல்லுவான் இவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தை இதில் நிஜமாயிடக்கூடாது. நான் சொன்னதை செஞ்சு காட்டணும். அதுவும் இந்த இடத்திலே தான் நான் செஞ்சு காட்டணும். அதுவும் இந்த 1ஆம் தேதியை தான் நான் செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு ஏன்னா மனசுல ஆழமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட இதை ஸ்டார்ட் பண்ணேன். 1ஆம் தேதி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசினேன், அவ்வளோ ஃபைட் பண்ணேன். ஒரு கட்டத்தில் கண்ணெல்லாம் கலங்கி வாயெல்லாம் அப்படியே உளர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் ஒரு மாதிரி கிடச்சிருச்சு. அன்றைக்கி காலையில் நான் எவ்வளோ, ஏன்னா எதுக்குமே நான் கலங்கினது இல்லை. ஐ மீன் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எனக்கு நடந்த பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன், இந்த விருது விழா, அந்த ஹோல் பிரச்சனையில் செய்ய முடியாமல் போகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுமோன்னு ரொம்ப காலத்துக்கு பிறகு, ஐ மீன் பெரிய ஒரு காலத்துக்கு பிறகு அன்னைக்கு நான் அழுதுட்டேன். லைட்டாக, பெரிய அளவு இல்லை. ஆனால் இதெல்லாம் வெளியில் வராத உண்மைகள். அதுக்கு பிறகு சில விமர்சனங்கள். ஓகே, எனக்கு 100 பேருக்கு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கான வளங்களோ வசதிகளோ இல்லை. ஆனால் வளங்கள் என்னை சுற்றி இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நண்பர்கள், என்னுடைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இது இவ்வளோ சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் தான் அதுக்கு காரணம். நான் அதை ஆர்கனைஸ் பண்ணி நான் வரல என்னோட பத்திரிக்கை அவ்வளோ பேர் ஒதுங்கி இருந்தா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை செஞ்சுருக்கலாம். அது இல்லாமல் இது என்ற ஒரு கனவு நிறைவேறி இருக்குது. இந்த கனவுக்காக இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து வந்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்த முறை நான் இதை பெரிய அளவில் செய்யணும். அதோட அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா இது வந்து நுவரெலியா மாவட்டத்துக்குள்ளே மட்டும் செய்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து வேறுள்ள மாவட்டத்தில் உள்ள கலைஞர்களும் இதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களையும் கட்டாயம் நான் என்ன செய்யணும்னா வெல்கம் பண்ணுறேன். மிச்ச தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க.
இதுக்காகவே சில பேர் வெளியில் இருந்தவங்க இந்த மாவட்டத்தில் இருந்தவங்களா இருந்தாலும் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. சில பேர் நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு காலையில் வந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற நேரம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். அதோட லைட்டாக கலங்கிட்டு சாரி, ஏன்னா அந்த அளவு சந்தோஷம். இது வந்து ஒரு ஆனந்த கண்ணீராக தான் நான் பார்க்குறேன். மம்போட்டாக் ඇඳනවා වගේ වෙනවා. මේක මගේ සතුට කඳුළු. හැබැයි මේ කඳුළු මම එළියට දාන්නේ නැහැ. එච්චර ලොකු සතුටක් තියෙනවා මේක කරන්න. මේක මගේ ලොකු හීනයක්. ඒ හීන හැදෙච්ච දවසක් විදිහට අද මම බලනවා. මේකත් එක්කම මේ අවුරුද්ද විතරක් නෙවෙයි හැම අවුරුද්දම නැත්තම් හැමතැනකම කලාකරුවෝ ජාති ආගම් කුල කිසිම ભેදයක් නැතුව එකතරට රැස් වෙලා ඉන්නවා. இன மத மொழி வேறுபாடின்றி அனைத்து கலைஞர்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதுதான் எனக்கு மிச்சம் பிடிச்சிருந்துச்சு. මම සිංහල භාෂාව නියෝජනය කරන කලාකරුවෝ මේ පාර ගත්තේ. ඒක මට ලොකු දුකක්. சிங்கள மொழி மூலமான சகோதர மொழி மூலமான கலைஞர்களை இந்த இடத்திற்கு எடுக்க முடியாமல் போனது. அதுக்கு நான் கவலைப்படுறேன். ඒකට හේතු announcing පැත්තේ මට ලැබුණේ ෆ්‍රී. ඒකට සල්ලි වලට නෙවෙයි ආවේ. මෙතන වැඩ කරේ සම්මාන වැඩවල හිටියේ සල්ලි වලට නෙවෙයි කවුරුත් ආවේ. මගේ වචනට ආවේ. இங்கே வந்தவங்க காசுக்காக வரல, என்ற சொல்லுக்காக வந்தவங்க. அதனால கட்டாயம் இந்த விருது விழாவில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறதோட லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு முடிவுரையாக இருந்தாலும் இது ஒரு முடிவு கிடையாது. මේක අන්තිම කතාව මේ ෆන්ක්ෂන් එකේ විතරයි. මේක අන්තිම එකක් නෙවෙයි. එතකොට මේක දිගටම යනවා කලාවත් එක්ක. இது தொடர்ந்து போகும் கலையோடு. கலையை வளர்ப்போம், கலையால் வளர்வோம். உங்கள் திறமை உங்கள் அடையாளம். வளர்ந்து வரும் கலைஞர்களை ஊக்குவித்தல் மற்றும் புதிய கலைஞர்களை தோற்றுவித்தல். நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன், புதுசாக ஒரு கலைஞர் உருவாகி வாரான் அப்படின்னு சொன்னால் அந்த கலைஞர் இருக்க லெவலுக்கு இறங்கி போய்ட்டு அந்த கலைஞருக்கு உதவி பண்ணுறதுன்னா வளர்ந்து வரும் கலைஞராக நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே நிறைய கலைஞர்கள் இருக்கீங்க, வளர்ந்த கலைஞர்கள் இருக்கீங்க, வளர்ந்து வரும் கலைஞர்கள் இருக்கீங்க. அதனால் புதிய கலைஞர்களுக்கு ஒரு நாளும் யாருமே வெட்டுப்படாதீங்க. ஒருத்தர் ஒரு படைப்பை ஒரு ஆக்கத்தை வெளியில் கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்கத்தோடு அந்த அவங்களுடைய படைப்போடு கை கோருங்கள். ஆனால் அவங்கள ஒரு நாள் வெட்டி விடாதீங்க. இதுதான் இந்த மெயின் முக்கியமான ஒரு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஹாலை இப்போ கொடுக்கணும், டைம் கூடுதலாக பேசி காலையில் ஆரம்பிக்கிறதுக்கும் பெரிய ஒரு டைம் பேசி, அதனால் நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஆர்கனைசிங் டீம் எல்லாரையும் இந்த இடத்துக்கு நான் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க.